ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூ மிஸ் மீ? எப்பவும் போல் இந்த டைமும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியோட வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி நான் படிக்கும் போதே எனக்கு அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. இந்த ஸ்டோரி மற்ற ஸ்டோரி மாதிரிலாம் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கேட்க கேட்க சுவாரஸ்யமாக இருந்துச்சு, ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. என்ன மாதிரி ஸ்டோரி இன்னைக்கு பார்க்க போகிறோம்? உங்களுக்குலாம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா ஒரு சீரியல் கில்லர் ஸ்டோரியா இல்லை ரெண்டா? இத்தனை 400க்கு மேற்பட்ட சீரியல் கில்லர் ஸ்டோரிஸ் நடந்திருக்கு. இந்த சீரியல் கில்லர் ஸ்டோரிஸ் பற்றிலாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்மளே சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆன மாதிரி ஆயிடும். ஆனால் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு ஃபன்னுக்காக மட்டும்தானா? ஒரு கியூரியாசிட்டிக்காக தெரிஞ்சுக்கிறோம் என்னதான் நடந்துச்சு. நம்ம ஊரில் ஜென்ரலாக இந்த க்ரைம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தனி மவுசே இருக்கு. க்ரைம் எப்படி நடந்துச்சு, யாரு பண்ணா, எதுக்கு பண்ணா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஏதோ நம்மளே போய் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அவன் மாட்டிட்டான்ல, அவனை இப்படி பிடிச்சாங்கல்ல, அவனுக்கு இந்த தண்டனை கொடுத்தாங்கல்ல, இதெல்லாம் கேட்க கேட்க எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே மண்டக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளை இந்த மாதிரி க்ரைம் ஸ்டோரிஸை கேட்க வைக்குது. இன்னைக்கும் சீரியல் கில்லர் தாண்டி ஒரு ட்ரூ க்ரைம் ஸ்டோரியோட தான் நான் வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி மற்ற ஸ்டோரி மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா இது கொஞ்சம் கோர் அதிகமான ஸ்டோரி. இப்போவே நான் சில டிஸ்க்ளைமர்ஸ்லாம் சொல்கிறேன். சின்ன பசங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், இந்த மாதிரிலாம் ஹார்ட் வீக்கானவங்களாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்டோரியை இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நல்ல சேனலாக போய் பாருங்கள். அதுக்காக நம்ம சேனல் நல்ல சேனல் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கோர் அதிகமாக இருக்க போகுது இந்த ஸ்டோரியில். ஏன்னா உண்மையாக நான் சொல்கிறத விட அதிகமாக கோர் இருந்துச்சு. ஸோ கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ். Shadows breathe, the night turns ash. Sleep with fear, bedtime stories with Jash. ஆரம்பிக்கலாமா? 1985ல் மும்பை ஸ்ட்ரீட்ஸ் காலையில் அவ்வளோ பிஸியாக இருக்கும். ஆனால் நைட்டு ஒரு மயானமான அமைதி. மும்பை எல்லா வித ஆள்காருக்கும் ஒரு ஹோம் மாதிரி இருந்துச்சு. ஹோம்னா என்ன? ஒரு வீடு மாதிரி. யார் வேணாலும் அங்கே போய் சர்வைவ் ஆகிக்கலாம். இப்படி இருந்த மும்பை நம்பி எத்தனையோ மக்கள் அவங்களோட பொழப்புக்காக தேடி அந்த ஊருக்கு போனாங்க. அப்படி போன மக்கள் சில பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, சில பேர் ஃபெயிலியரும் சந்திச்சிருக்காங்க. அப்படி ஃபெயிலியர் சந்தித்த மக்களில் சில பேர் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தங்கறதுக்கு வீடு கூட இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து அவங்க பொழப்ப ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நைட் ஆனால் பிளாட்ஃபார்மில் நிறையா பேர் படுத்திருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் மும்பையில் தான் இருந்தேன். அப்போ நானே பார்த்துருக்கேன் நிறையா மக்கள் இருக்கிறது அந்த மாதிரி. அப்போ அங்கே பிளாட்ஃபார்மில் இருக்கிற மக்கள்லாம் என்ன நம்பிக்கையில் படுத்திருக்காங்க? அவங்க சேஃபாக இருக்காங்கன்னு நம்பிக்கையில் தானே. ஆனால் நிஜமாக அவங்க சேஃபாக தான் இருக்காங்களா? 1985ல் கண்டினியூஸாக சில மர்டர்ஸ் தான் இருந்துச்சு. அந்த மர்டர்ஸ்லாம் எப்படி நடக்குது இப்போ நான் சொல்கிறேன். 30 கிலோ இருக்கிற காங்கிரீட் பிளாக் அப்படின்னா நினச்சி பாருங்கள் என்ன வெயிட் இருக்கும்னு. அந்த காங்கிரீட் பிளாக் எடுத்து, அந்த காங்கிரீட் கல் எடுத்து பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிற பாவப்பட்ட மக்கள் மேலே போட்டு அவங்க தலையை அடித்து உடைச்சு அந்த சந்தோஷத்தில் ஒரு சீரியல் கில்லர் இருந்தான். மக்கள் நிஜமாக கவலைப்பட்டாங்களா? அந்த மாதிரி மக்கள் செத்தா
ஒரு கொலையாக இருந்தால் 2 கொலையாக இருந்தால் பரவாயில்ல, கண்டினியூஸாக 5-6 கொலை நடந்துச்சு. 5-6 கொலை வரைக்கும் போலீஸ்க்கே எந்த டவுட்டுமே வரல. ஏன்னா மும்பையில் அதெல்லாம் சாதாரணம்னு அவங்க நினச்சாங்க. ஏன்? அவங்கள கேட்க நாதி இல்லை, அவங்களுக்கு ஃபேமிலி இல்லை, அதில் சில பேர் பிச்சைக்காரங்களாக இருந்தாங்க, அவங்கள தேடி யாரும் வரல. அதனால் போலீஸும் அந்த பாடியை அப்புறப்படுத்தினாங்க. ஆனால் ஸ்ட்ரேஞ்சாக கண்டினியூஸாக 6 கொலை நடத்தோடனே போலீஸ்க்கு டவுட் வந்துச்சு. அது எப்படி ஒரே பேட்டர்னில் பெரிய காங்கிரீட் ஸ்லாப், அதான் காங்கிரீட் கல் எடுத்து அந்த பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிற மக்கள் தலையில் அடித்து உடச்சி அவங்களுக்கு தலையே இல்லாமல் கொலை கொலைன்னு ஆக்கி, இது ஏதோ பேட்டர்ன் மாதிரி இல்லை. இது எப்படி ஒரு கொலையாக இருந்தால் 2 கொலையாக இருந்தால் பரவாயில்ல, கண்டினியூஸாக 6 கொலை ஒரே பேட்டர்னில், அதுவும் இந்த மாதிரி ஹோம்லெஸ் மக்களுக்கு தான் நடந்திருக்கு. யாராக இருக்கும்? போலீஸ் தனிப்படை ஒன்று, அவங்களுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று செட்டப் பண்ணி அவங்க தேடினாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க தேடி எல்லா இடத்துலையும் அலைஞ்சாங்க, யாருமே எதுவுமே சொல்லலை. 6th மர்டருக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சி. எப்படின்னு நான் சொல்லவா? ஒரு நாள் மும்பையில் செம மழை அடிச்சு பிரித்து துவைச்செடுத்துச்சு. அந்த மழை ஒரு ட்ரேசஸும் விட்டுட்டு போச்சு. அந்த மழை வந்தோடனே அங்கே இருக்கிற மும்பையில் இருந்த பாதிக்கு மேலே இடம், மண் மாதிரி இருந்த இடம்லாம், அதாவது அந்த ரோட்டோட சைடில் இருக்கிற இடம்லாம் சேரும் சகதியுமாக ஆச்சு. அந்த சேரு சகதி தான் அந்த கில்லரை பிடிக்க போகுதோ? பார்க்கலாமா? அந்த சேரு சகதி என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த போலீஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு க்ளூவை கொடுத்துச்சு. கிரண்கிற ஒரு ஆள் தான் அந்த ஹோம்லெஸ் மக்களா அந்த பிளாட்ஃபார்மில் படுத்திருந்த ஒரு வீடு இல்லாத ஒரு வெயிட்டர். அவனுக்கு கேட்குற கூட யாரும் இல்லை. அவன் இந்த ஊரை நம்பி தான் வந்திருக்கான். இங்கே ஏதாவது பொழப்பு பண்ணி இங்கே ஒரு வீடு எடுத்து செட்டில் ஆகி கொஞ்சம் காசை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் வந்தான். அப்போ தான் கரெக்டாக தூக்கம் வருது. ஏன்னா அவன் யூஸ்வலாக அங்கே தான் தூங்குவான் பிளாட்ஃபார்மில். தூக்கம் வருதுன்னு அவன் தூங்க வந்து படுத்துட்டு இருந்தான். கண்ணை மூடி படுத்துட்டு இருந்தான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் தூக்கம் வரல. இந்த தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் யாரோ ஒரு ஆள் காங்கிரீட் ஸ்லாப் எடுத்து அடிக்க வந்தாங்க. அவங்க ஃபேஸ் அவன் பார்க்கல பயத்தில். அவன் அங்கேருந்து தள்ளி போய் ஓடிட்டான். அந்த ஆளும் ஓடிட்டான். நியூஸ்லலாம் இந்த கில்லரை பற்றி பெருசாக பேசினாங்க. அதை பார்த்த கிரண் அவன் ஹோட்டலில் இருந்த டிவியில் அந்த நியூஸை பார்த்த கிரண் போலீஸ்கிட்ட போய் சொன்னான், என்ன அந்த கில்லர் லாஸ்ட் நைட் கொல்ல வந்தான்னு. போலீஸ் எந்த இடம்னு கேட்டாங்க. அந்த பிளாட்ஃபார்மை கிரண் காமிச்சான். போலீஸ் அந்த இடத்த பார்த்து ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தாங்க. அப்போ தான் இந்த ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்த கில்லருக்கு ஒரு சர்க்கிள் வந்துச்சு. அதுதான் இந்த சேரு சகதியும். கில்லர் அன்னைக்கு என்னவோ தெரியல, அவன் ஷூவோ செப்பலோ போடல, வெறுங்காலில் நடந்திருக்கான். அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படியே அந்த சேரு சகதியிலேயே இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தாங்க அவனோட ரைட் லெக்கோட பாதம் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கிறத நோட்டீஸ் பண்ணாங்க. அங்கே போட்டிருந்த அந்த சேரும் சகதியிலும் இருந்த ப்ரெஷர், அதுக்கப்புறம் அவன் பாதத்தோட சைஸ், அவன் பாதத்தோட அளவு, இதெல்லாம் வச்சு அந்த கில்லர் என்ன ஹைட்டில் இருந்திருப்பான், என்ன மாதிரி பாடியில் இருந்திருப்பான், எல்லாமே ஃபாரன்சிக் வந்து ஸ்கெட்ச் பண்ணாங்க. அப்போ அவங்க 2 விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கில்லர் ஒரு ஹைட்டான ஆள், செகண்ட் அவ்வளோ ஒரு மாடரேட்டான உடம்பு இருக்கிற ஒரு ஆள். இந்த 2 விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. கில்லருக்கு நல்ல காலமா இல்லை போலீஸ்க்கு கெட்ட காலமான்னு தெரியல. ஒரு சின்ன சர்க்கிள் வந்துச்சு. போலீஸ்க்கு ஒருத்த மேலே சஸ்பெக்ட் வந்துச்சு.
அவன் பேர் முகமது. அவன் ஒரு டாக்ஸி டிரைவர். அது ஏன் எதுக்குன்னு இப்போ வரைக்கும் ஒரு காங்கிரீட் ரீசன் இல்லை. ஆனால் அவன் மேலே சஸ்பெக்ட். அவனை சஸ்பெக்டாக போலீஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவனை ஃபாலோ பண்ணாங்க. அவன் போகிற எல்லா இடத்துக்கும் ஃபாலோ பண்ணாங்க. அவனும் ஒரு ஹோம்லெஸ் ஆள் தான். ஆனால் போலீஸ் எதிர்பார்த்தது ஒன்று நடந்துச்சு. அன்னைக்கு நைட் போலீஸ் கண்ணா சர்ற நேரம் அவனும் கொஞ்சம் டயர்டாயிட்டான். அவன் போய் அதே மாதிரி ஒரு இடத்துல படுக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். போலீஸ் அவன் கொலை பண்ண தான் போகிறான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போல். அதனால் அவங்களும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. காலையில் பார்த்தா அவனே செத்து கிடக்குறான், அதே மாதிரி கான்கிரீட் ஸ்லாப் பட்டு. இதை பார்த்து போலீஸ்க்கு ஷாக் ஆயிடுச்சு. இந்த நியூஸ் மும்பை ஃபுல்லாக தீயாக பரவுச்சு. போலீஸ்க்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வேறு, இந்த கேஸை சீக்கிரம் கன்க்ளூட் பண்ணணும். ஆனால் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி சிசிடிவியோ இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸோ 1985 எதுவுமே இல்லை. போலீஸ் அவங்களால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டும் போட்டாங்க. ஆனால் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. மேபி அவன் ஸ்மார்ட்டாக இருந்திருக்கலாம். அப்போ போலீஸ் ஒன்று நோட்டீஸ் பண்ணாங்க. இந்த 7 மர்டருக்கு அப்புறம் வேறு எந்த மர்டரும் அங்கே நடக்கல. 2 விஷயமா இருந்திருக்கலாம். ஒன்று, அந்த கில்லர் வேற ஊருக்கு போயிருக்கலாம். செகண்ட் விஷயம், போலீஸ் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கிற ஹோம்லெஸ் ஆளுங்க கூட அவங்களும் சேர்ந்து படுக்க ஆரம்பித்தாங்க வெப்பன்ஸோட. யாராவது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா சுட்டாச்சு பிடிக்கலான்னு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் போலீஸ் அங்கே டிஸ்கைஸாக மாறு வேஷம் போட்டு ஹோம்லெஸ் ஆளுங்க கூட படுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? முடியல. அவங்க அப்படியாச்சும் கண்டுபிடிக்கலான்னு நினச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு எந்த மர்டர்ஸுமே நடக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த சீரியஸான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து மும்பையிலேருந்து கொல்கட்டா வரீங்க. ஏன் எல்லாரும் கொல்கட்டா வரணும்? கொல்கட்டாவில் அப்படி என்னதான் நடந்துச்சு? ஒன்று நடந்துச்சு. இந்த இன்வெஸ்டிகேஷன் 4 இயர்ஸாக போச்சு. 1985 1989 வரைக்கும். அது வரைக்கும் எந்த மர்டர்ஸுமே நடக்கல. கில்லர் என்னதான் பண்ணான்? ஒருவேளை கில்லர் செத்துட்டானோ அப்படின்னு எல்லாத்துக்கும் டவுட்டே வந்துச்சு. அப்போ தான் கொல்கட்டா போலீஸ் மும்பை போலீஸ்க்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த விஷயத்தை கேட்டு மும்பை போலீஸ்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. 1985 1989 வரைக்கும் எந்த மர்டர்ஸுமே நடக்கலை. ஆனால் 1989 சிமிலர் பேட்டர்ன், சிமிலர் ஆளுங்க, சிமிலர் விக்டிம்ஸ்க்கு கொல்கட்டாவில் மர்டர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி ஹோம்லெஸ் ஆளுங்க, யாருமே கேட்க முடியாத ஆளுங்களை கான்கிரீட் ஸ்லாப் எடுத்து தலையை உடைச்சு ஸ்கல்லை பிரேக் பண்ணி, அதாவது மண்டையோட உடைச்சு ரத்த ஆறா ஓடுச்சு. அங்கேயுமே இந்த சிசிடிவிஸ் ஊரில். போலீஸ், மும்பை போலீஸ் அங்கேருந்து கொல்கட்டாக்கு வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் ரெடி பண்ணாங்க. அதுதான் இந்த ஸ்டோன் மேன் கில்லரை கண்டுபிடிக்கிற ஆப்ரேஷன். அப்போ தான் ஃபஸ்ட்டாக ப்ரெஸ் மீட்டில் அங்கே இருக்கிற போலீஸ், அங்கே இருக்கிற ஹையர் அஃபிஷியல், அவர் இந்த கில்லருக்கு வச்ச பேர் தான் இந்த ஸ்டோன் மேன் மர்டர். ஸ்டோன் மேன்ங்கிற பேர் தான் அவனை ரெஃபர் பண்ண போகிறாங்க. யார் இந்த ஸ்டோன் மேன் கில்லர்? எங்கேருந்து வந்தான்? யாருக்குமே தெரியல. அன்னைக்கு நடந்த மர்டர் எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு லேடி, ஒயின் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு லேடி, அவங்களுக்கு தங்கறக்கோ தூங்கறக்கோ எந்த இடமுமே இல்லை. அதே மாதிரி ஹோம்லெஸ் ஆள் மாதிரி தான் அவங்க பிளாட்ஃபார்மில் தான் படுத்து தூங்கினாங்க. அப்படி பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கின லேடியை ஒருத்தன் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான். ஃபாலோ பண்ணி அந்த லேடி கண்ணை சர்ற டைமில் இந்த லேடியோட தலையில்
பெரிய காங்கிரீட் ஸ்லாபாக எடுத்து போட்டு அடித்து உடைச்சான். அந்த ரத்தம் எல்லாத்து மூஞ்சிலையும் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க மூஞ்சிலையும் தெரிச்சது. அது கூட தெரியாமல் எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கோரோட இந்த கொலை நடந்திருக்கு. அப்போ நினச்சி பாருங்க எவ்வளோ ஒரு சைக்காட்டிக்கான மைண்டில் இருந்திருக்காங்க. இந்த கொலைகள் 1 வருஷமாக நடந்துச்சு. 9 to 10 மர்டர்ஸ் 1 வருஷத்தில். போலீஸ்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அவங்களே என்னென்னமோ ட்ரை பண்ண பார்த்தாங்க. மும்பையில் நடந்த மாதிரியே டிஸ்கைஸாக, அதாவது மாறு வேஷம் போட்டு அங்கே இருக்கிற மக்கள் கூட மக்களாக படுத்து கண்டுபிடிக்க பார்த்தாங்க. கண்டுபிடிக்க முடியல. அப்போது அங்கே இருக்கிற இன்னொரு ஆள் மேலே சந்தேகம் வந்துச்சு. அந்த ஆள், அந்த போலீஸ் எல்லாம் அந்த ஆளை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எந்த யூஸுமே இல்லை. அந்த ஆள் ஒரு பாவமான ஆள். அவனும் இல்லைன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அங்கே இருக்கிற போலீஸ் யாருனாலையும் ஸ்டோன் மேன் கில்லர் கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு லீடு கிடச்சது. அதுதான் அக்ரம். அக்ரம் யார்? அதே அந்த பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குற ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படி? போலீஸ்கிட்ட அவன் சொன்னான், நான் அந்த ஸ்டோன் மேன் கில்லரை பார்த்தேன், அவன் இப்படி இருந்தான் டிஸ்கிரைப் பண்ணான், அவன் என்னை கொல்ல வந்தான், இதுதான் என்னோட காயம், இப்படிலாம் காமிச்சான். போலீஸும் அந்த காயத்தை ஃபோட்டோ எடுத்து அதோட பிளட் ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபாரன்சிக் காமிச்சாங்க. போலீஸ்க்கு ஷாக். ஏன்னா அவன் ஒரு ஃபால்ஸ் விட்னஸ். அவன் போய் சொல்லியிருக்கான் பப்ளிசிட்டிக்காக. ஏன்னா நான் முதல்லயே சொன்னல, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். அந்த காய் எப்படியாச்சு? ரோட்டில் படுக்கிறதுனால அங்கே இந்த எலிகள்லாம் கடித்து வந்த காயந்தான் அது. அந்த மாதிரி 3-4 ஃபால்ஸ் விட்னஸ் வந்து அவங்க பப்ளிசிட்டிக்காக சொன்னாங்க, நான் கில்லரை பார்த்தேன்னு. ஆனால் எதுவுமே உண்மை இல்லை. போலீஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஒருவேளை இது பண்ணுற பேட்டர்ன்லாம் பார்த்தா மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் பண்ணியிருப்பானோன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்போது இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட டேஞ்சரஸான ஆளுங்க எல்லாத்தையும் கொல்கட்டாவில் இருக்கிற போலீஸ் அங்கே இருக்கிற எல்லா ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ஆனால் அவங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை பிளாக் மேஜிக்காக கூட இருந்திருக்கலாம். அதாவது பலியாக இருந்துச்சுன்னா இருந்திருக்கலாமே. ஏன்னா அவங்கள கொன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. பாவப்பட்ட ஆளுங்க. ஒரு சிம்பத்தியாச்சும் நம்மளுக்கு வருமா? வராது. ஏன்னா நம்ம வேற இடத்துல இருக்கோம், அவங்க வேற இடத்துல இருக்கோம். இல்லை, ஒரு மனுஷன், ஒரு ஆள் கேர் பண்ணியிருந்தா அவனை ஃபஸ்ட்டு மர்டர் பண்ணும் போதே தடுத்துருக்கலாம். ஏன் கேர் பண்ணல? ஏன்னா அவன் ஒரு ஹோம்லெஸ்ஸான ஆள்னா போலீஸ்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் திணறினாங்க. இதே மாதிரி கவுஹாட்டி, பூனேலையும் சிமிலராக மர்டர்ஸ் நடந்துச்சு. நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லாமே ஒரு கில்லர் பண்ணியிருக்கணுமா என்ன? வாட் இஃப் அவங்களாம் காப்பி கேட்டாக இருந்தா? காப்பி கேட் கில்லர்ஸ், இது ஒரு ஃபேமஸான டர்ம். அவங்கள மாதிரியே ரெப்ளிகேட் பண்ணி அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கொல்றது தான் காப்பி கேட் கில்லர்ஸ். இருந்திருக்கலாமே. இல்லாட்டி மேபி ஒரு ரிச்சுவலுக்காக எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. காப்பி கேட் கில்லர்ஸையும் கண்டுபிடிக்க முடியல. காப்பி கேட் கில்லர் தான் பண்ணானாலும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவை ஷாக் படுத்துகிற, பதைக்க வைக்கிற ஒரு சீரியல் கில்லர் ஸ்டோரி தான் இது. இதை கேட்டு இதை நான் படிக்கும் போதே எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன். எமோஷ்னலாகவும் சரி, இவ்வளோ ஒரு சைக்காட்டிக்கான ஒரு கில்லரானு அவனோட மனநிலை எப்படி இருக்கும்னு நினச்சி 2 விஷயத்தையும் சேர்த்து
உங்களுக்காக இதை சொல்லணும்னு எனக்கு இதை தோணுச்சு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? இது நிஜமாவே நடந்த ஒரு ட்ரூ க்ரைம். ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் வேறு ஏதாவது சிமிலர் பேட்டர்னில் வேறு ஊரில் இதே மாதிரி மர்டர்ஸ் நடந்ததா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கேட்டுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு அமேசிங்கான அடுத்த ஒரு கில்லரோ இல்லை ட்ரூ க்ரைம் ஸ்டோரியோட உங்கள் ஜாஷ் வருவான். திஸ் இஸ் பெட்டிங் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ்.